Thank you.
முருகாசரணம். திருச்செந்தூர் திருப்புகழ் கேட்டோம். விரிவுரையை பார்ப்போம். வெண்காலம், பாணம், சேல், கண், பால், மென்பாகு, அம்சொல், குயில் மாலை, மென்கேசம்தான் என்றே கொண்டார் மென்தோல் ஒன்ற பொருள் தேடி வங்காளம், சோனம், சீனம் போய் வன்பே துன்பப்படல் ஆமோ. வெப்பமான நஞ்சையும் அம்பையும் மீனையும் ஒத்த கண்களையும் பாலையும் இனிய கற்கண்டின் பாகையும் ஒத்த அழகிய சொற்களையும் குயில் போலவும் இருள் போலவும் கருமை நிறமுடைய மெல்லிய கூந்தலையும் கொண்ட பொது மாதர்களுடைய மென்மையான தோள்களை சேரும் பொருட்டு பொருளை நாடி வங்க நாடு, சோனகம், சீனம் முதலிய தேசங்களுக்கு சென்று மிகுந்த துன்பத்தை அடியேன் அடையலாமோ. கொங்கார் பைந்தேன் உண்டே வண்டார் கொன்றாள் கொங்கைக்கு இனியோனே. பூந்தாதுகளில் உள்ள பசுமையான தேனை உண்டு மண்டுகள் நிறைந்துள்ள வள்ளிமலையிலே வாழ்கின்ற வள்ளி அம்மையாருடைய ஸ்தனங்களுக்கு இனிமையானவரே. குன்றோடும் சூழ் அம்பேழும் சூரும் போய் மங்க பொறு கோபா. 7 மலைகளும் சூழ்ந்துள்ள 7 கடல்களும் சூரபத்மனும் வலிமை குன்றி அழியுமாறு போர் செய்து சிறந்தவரே. கங்காளம் சேர் மொயம்பார் அன்பார் கன்றே உம்பர்க்கு ஒரு நாதா. எலும்பு கூட்டி அணிந்த தோளை உடையவராகிய சிவபெருமானுடைய அன்பரிலிருந்த பாலகரே. தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவரே. கம்பூர் சிந்து ஆர் தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே. சங்குகள் தவழும் கடலுடன் கூடிய தென் திசையிலே வந்து அமர்ந்தவரே. அந்த கடவுளே, திருச்செந்தூர் எழுந்தொள்ளி உள்ளவரே, பெருமையில் சிறந்தவரே. பொதுமகளிடம் கொடுப்பதற்காக பொருள் தேடி நான் அலைந்து துன்பப்படலாமா? மகளிருடைய கண்களுக்கு பல ஊமைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் இங்கு நஞ்சு, கணை, மீன் என்று 3ஐயும் எடுத்து அடிகள் உரைக்கிறார். வெப்பமான நஞ்சு போல தமது மயிலிலே விழுந்தாரை கொல்லும் தன்மை உடையது விலைமகளுடைய கண்கள். பானம் போல பாயும் தன்மை உடையது, மீன் போல பிறழும் தன்மை உடையது. அவருடைய மொழியை பாலையும் மென்மையான சர்க்கரை பாகையும் ஒத்து காவுகருக்கு இனியும் அந்த மொழியிலே உருகி மயல் பெருகி மதிமயங்கி கதி விலகி கலங்குவார்கள். இதை கந்தர் அலங்காரத்திலே சொல்வார். பால் என்பது மொழி, பஞ்சென்பது பதம், பாவையர்கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை, வெட்சி தண்டைக்கால் என்கிலை, நெஞ்சமே எங்கனே முக்தி காண்பதுவே. மிகுந்த கேசம் கருமையுடன் இருக்கும். எதற்கு ஊமை குயிலும் இருளும். குயில் போன்ற கருமை, இருள் பூசியது போன்ற கருமை. இருள் போன்ற கூந்தல் மேலும் மயில் இருளை தந்து ஆணவ இருளுக்கு அனுகூலம் புரிகிறது. நிறைந்த இடத்திலே பொருள் இன்னது என்று விளங்காதது போல கூந்தலின் இருளிலே மதிமயங்கோர்க்கு செய்வன எவை தவிர்வன எவை என்று விளங்காது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், இந்த உடம்பு எவ்வாறு வந்தது, உடம்பு தானே வராதன்றோ, ஒருவன் தந்து வந்ததாயிற்றே. தந்தவன் எதன் பொருட்டு தந்தான், தன் பொருட்டு தந்தானா, என் பொருட்டு தந்தானா, உடம்பு பெற்றதன் பயன் எது, உடம்பை தந்தவன் யாவன், அவன் தன்மைகள் எவை, அவனுக்கும் எனக்கும் என தொடர்பு, அவனை அறிந்தவர் யார், அறியும் நெறிகள் எவை என்பனவாதி நற்சிந்தனைகள் தோன்ற அங்கு ஒரு ஞான ஒளி தோன்றும். அந்த ஞான ஒளியிலே உண்மை பொருள் தோன்றும். அந்த ஒளியை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முயலுதல் வேண்டும். அந்த ஒளி ஒரு மலை போல தோன்றி அந்த ஒளி மலைமேல் அன்பு கூட்டில் இருக்கும் வெளிப்பட்டு ஆனந்த ஆறு பாய்ந்தது. அங்கு எல்லாம் அற்ற இனிய தனிநிலையை தெளிய அருணகிரிநாதருக்கு ஐயன் பன்னிருகையில் உபதேசித்து விட்டார். அந்த ஆனந்தம் எத்தந்தையதோ. முடியில் விளைந்த ஒரு ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஓர் ஆனந்த தேனை, அனாதியிலே வெளியில் விளைந்த பெரும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் மாருடைய தேசிகனே. கந்தர் அலங்கார பாடல். இந்த ஒளியை பெறாதார் பொதுமகளிருடைய கூந்தலாகிய இருளிலே மருளுற்று அல்லல்படுவார்கள். பொதுமகளிரை சேரும் பொருட்டு அவர்களுக்கு அள்ளி கொடுக்க பொருள் வேண்டுமென்றோ. ஆகவே அருளை மறந்து பொருளை நினைந்து அப்பொருளை தேடும் பொருட்டு மாந்தர் பலர் அலைகிறார்கள். தூய வழியிலே பொருள் தேடினாலும் குற்றமில்லை. தீய வழியிலே பொருளை ஈட்டுகிறார்கள்.
பலரை ஹிம்சித்தும் பொய்யும் புதை சுருட்டும் புகன்றும் களவு செய்தும் பிறருடைய வயிற்றில் அடித்தும் அழிகின்ற பொருளை தேடுகிறார்கள். அதனால் இம்மையில் பழியும் மறுமையில் பாவமும் எய்துகின்றன. இங்கனம் பாப வழியில் தேடிய பொருள் மிகுதியை காட்டிலும் வறுமையே நல்லது என்கின்றார் வள்ளுவர் பெருந்தகை. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தில் சான்றோர் கழி நல்குறவே தலை என்கின்றார். தீய வழியிலே ஈட்டிய பொருளை மாதர்க்கும் மனைவி மக்கட்கும் ஈந்து இவன் பாபமூட்டியை சுமந்து கொண்டு நரகோலிகளே சென்று பன்னெடும் காலம் பரிதவிக்கின்றான். என்னே மதியீனம், தேடிய பொருளை தான் கொண்டு போகின்றானும் இல்லை, பிறர் பொருட்டு பொருள் தேடி தான் பாவத்தை சுமந்து செல்கின்றான். இவனை காட்டிலும் பேதையுளனோ மிக்க பொருளுடையவர்களும் மேலும் பழிபாவலுக்கு அஞ்சாது வறியவர்களுக்கு ஈயாது தீய வழியிலே பெரும்பொருள் ஈட்டவே முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிறவி பயனை பெறாது அவமே மாண்டு ஒழிகின்றார்கள். பாவம். அதிக பொருளை ஈட்டும் என்ற ஆசையால் தன் தேசத்தை விடுத்து அயல் தேசத்தை அடுத்து போகின்றான். வங்கம், சோனகம், சீனம் முதலிய தேசங்களுக்கெல்லாம் போகின்றான். அயல் தேசம் சென்று படாத பாடுபடுகின்றான். இத்தாரணிக்குள் பாடலிலே பாடுவார். பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்தனை மீதில் புயன்று சுகம் ஈட்டாதர துருகி வட்டார் புலைக்குள் எடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணியது மூடி. நிதி நாட்டம் உடையானுக்கு கதி நாட்டம் ஏற்படாது. நிதியை நினைந்து உன்னை மறந்த மதியை நினைந்து அழுவேனோ, நிமலானந்த கதியை மறந்து இருள் விழைந்த விதியை நினைந்து அழுவேனோ என்கின்றார் வள்ளல் பெருமான். பொருளாசையால் பெருந்துன்பம் எய்தும் இரவு பகலாக அலையச் செய்யும் பொருளாசை செய்யாத ஈனச் செயல்களை செய்ய செய்யும். அருணகிரி பெருமான் நமக்காக ஆண்டவனை நோக்கி, பெருமானே, இப்பொருளாசையால் அடியன் பெரும் துன்பத்தை அடையலாமா? அவ்வாறு அடைதல் கூடாது. ஆசையினின்றும் விலகி உய்யுமாறு தேவரீர் அருள் செய்யும் என்று வேண்டுகிறார். ஏனென்றால் அருணகிரி பெருமான் பொருளாசை உடையவர் அல்ல, ஆசானிகளும் துகளாக பெற்றவர். ஆசா பயோதியை கடந்து நின்ற அப்பெரும் தவஞானி உலகவர்க்கு உள்ள ஆசைப்பாட்டை குறித்து வருந்தி இந்த பாடலை பாடுகிறார். மாணவர் குற்றத்தை ஆசிரியனும் மக்கள் குற்றத்தை மாதா பிதாவும் ஏற்றுக்கொள்வது போல உலகவர் குற்றத்தை தாம் ஏற்று இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அரசனுக்கு வலிமை இருந்திருக்க வேண்டும். வலிமை தங்குமிடம் தோள். அதனால்தான் ராமரை முதலாக கண்ட மிதிலை மாதர்கள் இது வீரம் உள்ள தோல் தானா என்று எடுத்த உடனே முதலில் தோளை உற்று நோக்கினார்களாம். தோல் கண்டார், தோளை கண்டார். அதனாலேயே அவருடைய தோல்வலி கூறுவார்க்கே என்கின்றார் கம்மநாடார். ஒரு நாட்டை காக்கின்ற மன்னவனுக்கு இத்தகைய தோல் வலி வேண்டும் என்றால் அகில உலகங்களை ஆளும் என்ற கந்தவேலுக்கு எத்தகைய தோல்வலி அமைய வேண்டும்? அளவில்லாத ஆற்றல் தோளில் அமைந்திருக்கிறது. அது அழகில் லவுனரை கொன்ற பேராற்றல் உடையது என்பதை அழகில் லவுனரை கொன்ற தோல் என என்று பாடுகிறார். பக்கரை விசித்திரமணி பாடலிலே முற்றிய பனிருதோள் என்பார். அதனாலேயே கச்சியப்பர் முதலிலே அத்திருத்தோள்களை வாழ்த்துகிறார். ஆறிரு தடந்தோள் வாழ்க என்று. அத்தோள் அனைவரும் துதி செய்யும் அருமை உடையது என்பதை ஏவரும் துதிக்க நின்று ஈராறு தோள் போற்றி என்பார். வலிமை முழுவதும் நிறைந்த மைந்தன் முருகன் இனி அடியார்களின் மெனிப்பகைகளையும் ஆணவாதி பகைகளையும் அழிக்கும் ஆற்றல் படைத்தவன். அவனை வழிபடுவோர்க்கு பகையினால் வரும் அச்சம் இராது. கோள் நாள் கூற்று முதலிய இடர்கள் ஈத மாட்டார். பெருமானே, நாளை மறுநாள் என்று தவணை போடாமல் இப்பொழுதே என் முன்பு ஆட்கொள்வீர் என்று சுவாமிகள் வேண்டுகிறார். ஆண்டவனை காண வேண்டும் என்று ஆவல் உள்ளத்திலே துடித்துக் கொண்டிருக்க வேண்டும். தண்ணீரிலே அழுந்திய ஒருவன் மூச்சுவிட முடியாமல் திணறுவது போல எவன் ஒருவன் இறைவனை காண வேண்டும் என்று துடிப்பானோ அவனுக்கு அத்துடிப்புள் இறைவன் தோன்றி அருள் புரிவான். இன்றிருப்பார் நாளை இல்லை, வருகணத்து வாழ்ந்திடுமோ வீழுமோ இந்த மலக்கூடு சானாடும் யார் அறிவார், நெருநல் உள்ளொருவன் இன்றில்லை. ஆனபடியால் எத்தனைக்கு எத்தனை விரைவில முருகனுடைய காட்சியை காணலாம் என்ற ஆவலும் அளவுக்கு மேற்பட்ட காதலும் அமைதல் வேண்டும். அங்கனம் அமைந்த பாம்பன் அடிகளாருக்கு ஆண்டவன் கனவிலும் நனவிலும் காட்சி தந்தார். அளவிறந்த காதல் போன்ற ராமகிருஷ்ணர் தேவியை நேருக்கு நேராக தரிசித்தார். வள்ளியை பாராட்டுகையிலே குன்றாள், குன்றில் பிறந்து குன்றில் வாழ்கின்ற வள்ளி அம்மையார், மலைமகள் மகனாகிய மலைக்கு நாயகன்
மலைமங்கையாகிய வள்ளியை மணந்து மலையிலே எழுந்தருளியிருக்கின்றார். அந்த வள்ளியாரை அணைத்துக் கொண்டிருக்கிறார். சூரபத்மனுக்கு துணையாக இருந்த 7 மலைகளையும் பெருமான் அழித்தார். 7 கடல்களையும் வேளால் சுவர வைத்தார். 7 கடலும் என் சிலம்பும் நிசிசரனும் அஞ்சு அம்பும் எமையவரை அஞ்சென்ற பெருமாளே என்பார் பாடலிலே. சூரபத்மன் வலிமை இழந்து குன்றுமாறு முருகன் மரக்கருணையால் கோபித்துவது போல கோபித்து போர் புரிந்தார். குற்றம் புரியும் குழந்தைகளை அன்னை சினமுகம் கொண்டு தண்டித்து திருத்துவது போல முருகவேள் சூராதி அவர்களை தண்டித்து அருளுகிறார். வெங்காளம் எலும்புக்கூடு, மொயம்பு என்றால் தோல். சம்ஹார காலத்திலே மாண்ட மால் அயனாதி வானவர்கள் தமது அடியார்கள் ஆதலின் அவர்களுடைய எலும்பு கூறுகளை சிவபெருமான் தோளிலே தடித்துக் கொண்டு அருளுகிறார். சிவமூர்த்திற்கு அன்புடைய இளம் குமாரர் அல்லவா, அதனால் கன்று என்று சொல் அழகாக அமைந்திருக்கிறது. கந்தன் என்றால் பகைவருடைய பராக்கிரமங்களை வற்றச் செய்பவன், அகப்பகை புறப்பகை என்று 2 பகைகளையும் போக்கி அருள் புரிபவன். அந்த கந்த பெருமானின் அருளால் மாதர் பொருள் தேடி அழிந்து அடியேன் துன்பப்பட மாட்டேன், இப்பொழுதே வந்து அருள் புரிவீர் என்று நாமும் வேண்டுவோமாக. முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து.